ஹாய் மக்களே, எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை மேக்கப் வீடியோ போடுறாளோ அப்படின்னு நினச்சிட்டிங்களா? அப்படிலாம் இல்லைங்க. ஃபேஸ் பேக் தான் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ கண்ணுக்கு காய்ச்சல் போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? லிப்ஸ்டிக் தான் போட போகிறோம். அவ்வளோதான். இது 2 போட்ட உடனே நம்ம ஃபேஸ் பாருங்க, ஒரு செம்மையா ஒரு கோல்டன் ஃபேஷியல் பண்ணது மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக்கை தான் இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ணேன். வேற எதுவுமே ஃபேஸில் இல்லைங்க. பாருங்க ஃபேஸ் எப்படி இருக்குன்ட்டு. சுத்தமா எதுவுமே இல்லை. எனக்கு ஐப்ரோ போட்டால் கூட பிடிக்காதுங்க. லைட்டாக போடுவேன், ரொம்ப ரொம்ப லைட்டாக. ஆல்ரெடி எனக்கு ஐப்ரோவே இருக்காது, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஃபேஸ் பாருங்க, ஆனால் ஃபுல் மேக்கப் போட்டது மாதிரி இருக்கு பாருங்க. என் ஃபேஸ் எவ்வளோ அருமையாக பல என் கை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. என் ஃபேஸ் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு ரிசல்ட் அப்படின்ட்டு. செம்ம ரிசல்ட். ஃபேஸ் பாருங்க ஈவன் டோன்ல சூப்பராக இருக்கு பாருங்க, எவ்வளோ அருமையாக இருக்கு. இந்த பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இதை எப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஃபேஸ் பேக் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு இருந்தலாம். இதை வந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஹோல் பாடிக்குமே யூஸ் பண்ணலாம். வெறும் 3 பொருளுங்க, அவ்வளோ சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும். முக்கியமாக இதில் வந்து ஒரு சீக்ரெட் இன்கிரியன்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த அளவுக்கு நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக மாற்றி கொடுக்குது. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, நம்ம ஃபேஸில் மங்கு இருந்தால் அதை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக குறைச்சிருங்க. இதை நீங்கள் 1 வீக் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கெல்லாம் இருந்த இடமே தெரியாது. எனக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல இருந்துச்சு மங்கு, நல்லாவே இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோ லைட்டாக தான் தெரியும், ஆனால் இருந்துச்சு. அதெல்லாம் சுத்தமாக அப்படியே குறைஞ்சிருச்சிங்க. அந்த அளவுக்கு செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றத முதல்ல பார்த்துருந்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து தோலெல்லாம் ஃபுல்லாக நம்ம பீல் பண்ணி எடுத்துடலாம். தோலோடு நம்ம இதை அரைச்சி எடுக்கக்கூடாது. ஏன்னா அதில் என்ன தான் கழுவுனாலும் அதில் கொஞ்சமாவது அழுக்கு இருக்கும், அதுவும் சேர்ந்து நம்ம ஃபேஸுக்கு போகும். அதனால் நம்ம தோலெல்லாம் ஃபுல்லாக அந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிரேட்டர் இருந்துச்சுன்னா நல்லா துருவி நம்ம எடுத்துக்கலாம். இப்படி துருவிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்லாவே அரைபட்டு வரும், ஜூஸும் நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி துருவிக்கிறது. உங்களுக்கு கட் பண்ணி தான் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் ஒன்றுமே கிடையாது. நான் துருவிட்டு எடுத்துக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு ஃபுல்லாகவே நான் துருவி எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நம்ம இதை அரைச்சி எடுக்க போகிறோம். நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக அரைச்சி எடுக்கும்பொழுது இதில் வந்து நல்ல லிக்விடாக தான் இருக்கும் நமக்கு. ஏன்னா உருளைக்கிழங்கு நல்ல ஜூஸ் இருக்கும் இல்லையா, அதனால் தண்ணி ஊற்றாமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துருச்சு. இப்போ வந்து இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் ரா மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இதை அப்படியே மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 3 முக்கியமான பொருள்களை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது கடலைப்பருப்புங்க. வடைப்பருப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கடலைப்பருப்பு தான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது பச்சை பயிறு. இந்த பச்சை பயிரை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸுக்கு நல்லாவே இதெல்லாம் யூஸ் பண்ணுறது தான். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான், ஆனால் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு 200% கிடைக்கும். அடுத்து நம்ம உளுந்து ஆட் பண்ணிட்டோம். இந்த உளுந்து வந்து நம்ம ஃபேஸில் இருக்க டேனெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணும். இது 3 பொருளையும் எடுத்துட்டோம். இப்போ எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த ஜூஸை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஒரு 2 hours ஊற விட்டுருங்க. இந்த ஜூஸ்லேயே இது நல்லா ஊறிடணும் எல்லாமே. உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் விட முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் டைம் விட்டு ஊற வச்சுக்கோங்க. அதனால் எந்த தப்புமே கிடையாது. நான் ஒரு 1/2 hour மட்டும் தான் ஊற வைக்க போகிறேன். அதுலேயே நமக்கு போதுமான அளவு ஊறிடும் உங்களுக்கு. இப்போ அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 1/2 hourக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லாவே ஊறி இருக்குது. இது நமக்கு போதுமான அளவு தாங்க. இதுக்கு மேலே நம்ம ஊற வைக்கணுன்ற அவசியமும் இல்லை. அப்படி நீங்கள் ஊற வைக்க ஃப்ரிட்ஜில் கூட தாராளமாக வச்சு அந்த 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதே மிக்ஸி ஜாரை நான் எடுத்துக்கிறேன், கழுவவே இல்லை. அதில் வந்து நம்ம ஊற வச்சதை அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வழித்து உள்ளே போட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம். இதை வந்து எப்படி அரைக்கணும் அப்படின்னா, நைஸ் பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். நம்ம ஃபேஸில் நல்லா வந்து ஒட்டணும், வலியக்கூடாது, அந்த அளவுக்கு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருந்தால் நமக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக 1/2 மணி நேரம் தான் ஊற வச்சுருந்தேன், ஆனால் அதுக்கே இந்த அளவுக்கு நல்லா அரைபட்டு வந்திருக்கு. இதை வந்து வடிகட்டணுன்ற அவசியமே இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு நைஸ் பேஸ்ட்டாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும்.
இப்போ இதை வந்து அப்படியே நம்ம ஒரு பவுலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக 3 டேஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸுக்கு மட்டும் இல்லைங்க, ஹோல் பாடிக்குமே இதை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். பிறந்த குழந்தைக்கு கூட இதை வந்து யூஸ் பண்ணும்பொழுது ஃபேஸோ பாடியும் நல்லா வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணலாம். பிம்பிள்ஸ் மார்க்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி, முக்கியமாக சொல்லப்போனால் உங்களுக்கு மங்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ரிமூவ் பண்ணும். அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். என்னுடைய மங்கு எந்த அளவுக்கு மறைஞ்சிது அதுக்கு முக்கிய காரணமே இது தாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா ஹனி தாங்க. நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கோங்க. நல்லா சுத்தமான ஹனியாக இருக்கணும். அந்த ஹனியை வந்து நம்ம இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம். வேறு எதுவுமே தேவையில்லை, அவ்வளவுதான். இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு 100க்கு 200% ரிசல்ட் தரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் டேனாக இருக்காங்க, வெயிலெல்லாம் போயிட்டு வராங்க அப்படின்னு நீங்கள் கவலையே படாதீங்க. நல்லா இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக ஹோல் பாடிக்கும் நல்லா கரகரன்னு உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறமேட்டு குளிக்க வைங்க. பளிச்சுன்னு இருப்பாங்க குழந்தைங்க. கொஞ்சமாக மில்கில் நான் இந்த காட்டனை வந்து டிப் பண்ணிக்கிறேன். ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணணும் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு எப்போனாலும் பேக் போடுறச்சா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் பேக்கை வந்து அப்ளை பண்ணணும். ரா மில்க் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆயிரும். நல்லா அழுக்கெல்லாம் எடுத்துரும் உங்களுக்கு. டெய்லி தூங்கி எழுந்தோடனே இந்த வேலையை மட்டும் நீங்கள் மறக்காமல் பண்ணிடுங்க. இன்னைக்கு ஒரு ஃபோன் வந்தது எனக்கு. அந்த ஃபோனில் ஒரு லேடி தான் என்கிட்ட பேசியிருந்தாங்க. என்னென்னா, நீங்கள் வீடியோஸ்லாம் போடுறீங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, நாங்கள் ட்ரை பண்ணுவோம், எங்களுக்கு நல்ல ரிசல்ட்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் என்கிட்ட பேசினாங்க இன்றைக்கி. ஆனால் நிறைய போடுறீங்க, எனக்கு எது செட் ஆகுனே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி என் நம்பரை வந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அதில் உங்கள் நம்பர் இருந்துச்சு, அது மூலமாக உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணேன் அப்படின்னாங்க. பரவாயில்ல அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க வந்து கேட்டாங்க, எனக்கு எது செட் ஆகும் அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு ஒரு வீடியோ வந்து சென்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபேஸுக்கு. அப்புறம் நான் சொன்னேன், எப்படி உங்கள் ஃபேஸுக்கு எனக்கு உங்களுக்கு என்ன செட் ஆகும்னு எனக்கு தெரியலையே, உங்களை பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு. என்னையால் வர முடியாது. நான் வந்து ஏதோ ஒரு ஊர் சொல்லியிருந்தாங்க, ஞாபகம் வரல, அந்த ஊரில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு நான் சொன்னேன், உங்கள் ஃபோட்டோ வேணால் அனுப்புங்க, பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க, வாட்ஸ்அப்பில் பண்ணியிருந்தாங்க. நான் ஹாய் மெசேஜ் போட்டேன், அவங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஃபோட்டோவை. அப்புறம் நான் பார்த்துட்டு அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று சென்ட் பண்ணியிருந்தேன். அவங்க என்ன அதை அந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணுறாங்களான்னு தெரியல, ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க நிறைய வந்து ட்ரை பண்ணாங்கன்னா நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஆனால் எனக்கு பெர்மனெண்ட்டாக என்னுடைய ஃபேஸை வந்து ரெகுலராக பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எனக்கு வேணும், ஒரு ஃபேஸ் பேக் வேணும், அதையே நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொருத்தரோட ஃபேஸும் வந்து ஒவ்வொரு மாதிரி, எல்லாத்துக்குமே எல்லாமே செட் ஆகும் அப்படின்றது கிடையாது. அதுமாதிரி எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி ரிசல்ட்டும் கிடைக்கணுன்றதும் கிடையாது. ஒவ்வொருத்தர் ஃபேஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரிசல்ட் கிடைக்கலாம். என்னுடைய ஃபேஸுக்கு கிடைக்கிற ரிசல்ட் தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் ரெகுலர் பண்ணுங்கள். கள்ளக்குறிச்சின்னு சொன்னாங்க, சாரி, ஆமாம் கள்ளக்குறிச்சின்னு சொன்னாங்க. அவங்களும் ஒரு யூடியூபர்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு ஷாக்காக இருந்துச்சு. பரவாயில்ல, யூடியூபர்லாம் கூட என் வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு கேட்குறதுக்கு. நான் நல்லாவே க்ளீன் பண்ணிட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ டர்ட்ஸ் இருக்குன்ட்டு, நல்லா இருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம ஃபேஸ் வந்து விட்டுடலாம். விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு பேக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் விட்டுடலாம். ஃபேஸ் வந்து நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேக் தான் அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பேக்கை வந்து ஒரு 3 டேஸ்க்கு தாராளமாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வெளியில் வச்சிடாதீங்க. ரெடி பண்ண உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 3 டேஸுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். சூப்பராங்க. நல்லா இவ்வளோ எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டு பாத்ரூம் போய் நல்லா ஃபுல்லாக ஹோல் பாடிக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் குளிச்சுட்டு வரலாம். நல்லா இருக்கும் உங்கள் ஸ்கின், அதாவது உங்கள் ஃபேஸ் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குதோ அதே மாதிரி உங்கள் ஹோல் பாடிக்குமே சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். டேன்லாம் நல்லா ரிமூவ் பண்ணும். அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பேக் தான் இது. நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். யூஸ் பண்ணாத பொருள் இதில் எதுவுமே கிடையாது. நம்ம யூஸ் பண்ண பொருள் தான் இதில் வந்து நான்
ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் முக்கியமான ஒரு பொருளோட இதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் அப்புறமேட்டு பச்சை பயிறு இது 3 கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து முக்கியமான ஒரு பொருளோட நம்ம ஆட் பண்ணி இந்த பேக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இது குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம். இப்போ இந்த பேக்கை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிடலாமா? ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். தலையில் இந்த மாதிரி பேண்டு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முடியே படாது. நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். முடியலெல்லாம் படாது, அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் அப்ளை பண்ணும்போது நெக்கு, காது எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதெல்லாம் நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட் நமக்கு பண்ணாதுங்க. இதை ரெகுலராக யூஸ் பண்ணால் கூட நமக்கு எதுவுமே பண்ணாது. டெய்லி கூட இதை வந்து யூஸ் பண்ணலாம். வாரத்துக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அப்படின்றலாம் கிடையவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லைங்க. நம்ம தாராளமாக நம்பி யூஸ் பண்ணலாம். அதுமாதிரி அலர்ஜியோ அல்லது அரிப்போ இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நமக்கு கண்டிப்பாக பண்ணாது. இதுக்காக நம்ம பேட்சஸ் கூட எடுக்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் இந்த பேக்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இதை ப்ரிப்பேர் பண்ணுறது. நீங்கள் ஒரு டைம் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறமே நீங்கள் விடவே மாட்டீங்க. இதுதான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாச்சு. கிச்சனில் இருக்கக்கூடிய பொருளை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம இதுக்காக ஸ்பெஷலாக இது வாங்க போகிறது கிடையாது. அதனால் இதை தான் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நம்ம சூப்பரான ஒரு பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ இது ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நல்லா 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் லைட்டாக தண்ணியை இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கிறேன். நம்ம ஃபேஸை நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் லைட்டாக. ரொம்ப அழுத்தாமல் மைல்டாக பண்ணிக்கணும். உங்கள் டேனெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் இது. நிறைய பேர் கேட்குறது என்ன கமெண்ட்டில் அப்படின்னா, டேன் ரிமூவ் பண்ணணும் அப்படின்றீங்க, மங்கு வந்து போகணும் அப்படின்றீங்க. மங்கு போகிறதுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு ஃபேஸ் பேக்கை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கோம். இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுடைய மங்கு வந்து காணாமலே போயிடுங்க. எனக்கும் கூட இந்த இடத்துல மங்கு வந்திருந்தது. கண்டிப்பாக நான் பொய் சொல்லலை. வீடியோவில் சத்தியமாக தெரியல உங்களுக்கு. ஆனால் எனக்கு வந்து மங்கு இருந்தது. ஆனால் இப்போ சூப்பராக போயிடுச்சு. நல்லாவே அது வந்து அந்த மங்கு வந்து அப்படியே நல்லா குறைச்சிருச்சு. நான் கையை வந்து கழுவிட்டு வந்துடுறேன். இப்போ ஃபேஸ் வந்து நல்லா நம்ம தொடச்சிக்கலாம். நான் கழுவிட்டு வந்தேன்னா அதுக்கு ஒரு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க, போய் சொல்கிறேன் அப்படி ஏதாவது ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதனால் நான் உங்களுக்கு போய்ட்டு தொடச்சி காட்டுறேன். ரிசல்ட் வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு சிலர் வந்து அழகாக கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த மாதிரி எல்லாருமே ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்களே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லலை, ஏன்னா ரிசல்ட் எனக்கு தெரியும் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபேஸை வந்து கழுவிட்டு வந்துடுறேன். ஒரு வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். பாருங்க தண்ணி சொட்ட சொட்ட நின்றுக்கிட்டு இருக்கேன். நல்லாவே வாஷ் பண்ணிட்டேன். எனக்கு ஹாப்பியாக இருக்குது பார்க்கும் பொழுது. இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குமான்னு நினச்சேன். எக்ஸலண்ட்டாக கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்படி ரிசல்ட் இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்குங்க. என் கை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு, என் ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுதா? தெரிஞ்சா கமெண்ட்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். செம்மையா இருக்கு. நீங்க வேற எதுவுமே பண்ண வேணாம். உங்க ஃபேஸுக்கு எது சூட் ஆகுதோ அதை வந்து ட்ரை பண்ணுங்க. கண்டினியூஸா பண்ணுங்க. நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளோ ஒரு சாஃப்டா, ஸ்மூத்தா இருக்கு. நீங்க டார்க்கா இருக்கும். நம்ம ஃபேஸ் வந்து டார்க்கா இருக்கு. ஸ்கின் எல்லாம் சுருக்கமா இருக்கு அப்படின்னு கவலையே படாதீங்க. நான் போடுற ஒவ்வொரு பேக்கையும் நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்க ஃபேஸ் வந்து சூப்பரா அப்படியே அழகா க்ளோவா செம்மையா மாறிடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. சி யூ. பாய். நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். தேங்க் யூ.